ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு ராசிக்கும். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம மார்கழி அப்படின்ற தனுர் மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாசத்தை கொண்டாடுறோம். இந்த மார்கழி மாசம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் கடைசி மாசம். அதாவது 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதனால 6 மாதம் ஆடி மாசத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6 மாதம் தனுர் மாதம் வரலும் தட்சிணாயனம் வரும். இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது. அதனால வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கோவில்கள், அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, ஆண்டாளுக்கும் சரி, நாயன்மார்களுக்கும் சரி, மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி, வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது. மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 3-3:30 மணிக்கு பஜனை, அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் early மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம். உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம். கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தாலேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். ஸோ இந்த மாதம் பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். அதற்கு பிறகு சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி, அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள், அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா
12 ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச 30 நாட்கள் வரக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷத்தினுடைய, அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வருது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம், மிருத்துஞ்சய, அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள். அதாவது மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுவா. உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு, உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ, இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி மிருகசீரிஷத்து அன்னைக்கு இது, அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம். அதற்கு பிறகு 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது 11/1/2026 அன்னைக்கு கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வள்ளின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறகுறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். கும்பம், அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி, ஆட்சி பெற்ற சனி. உங்களுக்கு வந்து இப்போது சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். உங்களுடைய, அதாவது பெருமை, அந்தஸ்து, கௌரவம்லாம் நிச்சயமாக ஏறும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றார் போல் மிகுந்த அந்தஸ்தை அடையக்கூடிய, புகழை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுவும் வந்து ராகு பகவானும் சேர்ந்திருக்கார். அதனால் அபரிமிதமான எண்ண நிலைகள், எண்ண ஆற்றல்கள் இருக்கக்கூடிய ஓட்டம், அதற்கு ஏற்ற மாதிரி ஓடக்கூடிய உடல் வலுவையும் கொடுப்பார். அதனால் என்ன ஆகும்னா, உடல் வலு அதிகமாக கொடுத்து உங்களை அதிகமாக ஓட வச்சு அதன் மூலியமாக உடல் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, அதாவது விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். பொதுவாகவே தனுர் மாதத்தில் சூரியன் வந்து 11ஆம் இடத்துல தான் இருந்து ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த மாதம் அதை விட பெரிய ஏற்றம் என்னென்னா 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கார். 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தானாதிபதியான 3ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறவர். 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. இந்த இது ரியல் எஸ்டேட், நில இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறது, நிலம் வந்து வியாபாரம் பண்ணுறவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பெரிய ஏற்றம் அடையக்கூடிய காலகட்டம். அதாவது ரியல் எஸ்டேட்டு, அதை தவிர வந்து அந்த கனிம பொருட்கள், மினரல்ஸு, அதை தவிர எர்த் மைனிங், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட
இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, இந்த ஆசிட்ஸு அதெல்லாம் விற்கிறவங்க, கெமிக்கல் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கெமிக்கல்லாம் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ரியல் எஸ்டேட்டில் வந்து புரோக்கர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய சேஞ்சஸ் இருக்கும். இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல, அது தவிர வந்து செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். அது தவிர பத்தலை, ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் வந்துடுறார் வக்கரகதியில். அதுவும் பரிவர்த்தனை யோகம் வேறு அடைகிறார். 11ஆம் இடமும் 5ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம், குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமையும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், நடக்கக்கூடியதுன்னா பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு தை மாதத்தில் கல்யாணம் பண்ணுவார். குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை, பெரிய ஏற்றம். குழந்தை பிராப்தி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். பெரிய உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரனே 11ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் நினைச்சது எல்லாமே இந்த மாதம் கைகூடும். எது நினைக்கிறீங்களோ அது உங்கள் கையில் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் அதீதமான உடல் உழைப்பை கேட்கும். ஏன்னா ராகு, மிருகர் எதுவுமே போதாதுன்ற மனநிலையில் தான் இருப்பீங்க. அதையும் தாண்டி போகணும், அதையும் தாண்டி போகணும்னு ஓடுவீங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி இருக்குது. உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அடுத்த வருஷம் 3ஆம் மாதம், அதாவது 2026 3ஆம் மாதம் வரலும் வந்து குரு பகவான் சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் வந்து பாத சனிக்கு போகும். உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். தடங்கள் வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான பணம் வரும். 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9, 10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல பொது காரியங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை, ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். இந்த காலகட்டம் பெரிய ஏற்றமான காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு பார்க்குறவங்களும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். வேலையில் மாறுதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சிறிது முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. எந்த காலகட்டம் அப்படின்னா சந்திராஷ்டம காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச, அதாவது பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க. அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் எப்போ அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் 8/1/2026 11/1/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் போக வேண்டாம் அப்படின்றத அறிவுறுத்துறோம். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். நீங்கள் வந்து கால பைரவரை வணங்கிட்டே வாங்கும். ஏன்னா கால பைரவர்ன்றவர் வந்து சனி பகவானுக்கு குருநாதன் சொல்லக்கூடியவர். சனி ஜென்ம சனியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு சில நேரங்களில் வரலாம். கொஞ்சம் அவமானப்படலாம், அசிங்கப்படலாம். இதெல்லாம் வந்து இது தள்ளி போகணும் அப்படின்னா கால பைரவரை தேய்பிறை அஷ்டமியில் வழிபட்டுட்டே வாங்கும். அதே மாதிரி நாய்க்கு உங்களால் முடிஞ்சது, தெரு நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடு கொடுங்க. இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சனி பகவானோட வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பனி உருகி சென்று போகக்கூடிய காலகட்டமாக, அதாவது சூரியனை பார்த்த பனியை போல இருக்கிற இடமே தெரியாமல் போகும்.